ஹே மை பெட்டல்ஸ் எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு. ஸோ இவ்வளோ நாள் வீடியோஸ் போடாததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு கொஞ்சம் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு, அதான் காரணம். வேறு ஒன்றும் கிடையாதுடா, ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 50 செகண்ட்ஸ் நான் எனக்கு எடுத்துக்கிறேன். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு அதை கேட்க விருப்பம் இல்லைனாலும் நீங்கள் கேட்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து இது எல்லாருக்குமான ஒரு விஷயம். என்னன்னா வந்துட்டு, இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 டிஎம்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் வருதுன்னா, அதில் வந்து ஒரு 5 பேர் வந்து அன்கட் போடுங்கன்னு கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். எனக்கு இந்த அன்கட் போடுறதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லடா. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஸோ நான் வந்துட்டு அத பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அத வந்து அகைன் அகைன் வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன மாரி கேட்குறீங்கன்னா, "நீங்க என்ன பெரிய இவங்களா? நீங்க மட்டும் என்ன ஒழுங்கா?" அப்படிலாம் சொல்லி கேட்குறீங்க. ஓகே, நான் ஒழுங்கில்ல தான். இந்த உலகத்தில பிறந்தா யாருமே வந்துட்டு பெர்ஃபெக்ட் கிடையாது. அதுக்காக வந்துட்டு நான் அத பண்ணணும் அப்படின்னு நீங்க யாரும் என்ன வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுல்லடா. எனக்கு பிடிக்கலன்னா நான் அத பண்ண மாட்டேன். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். எனக்கு பிடிக்காது. அது வந்துட்டு என்னோட பார்வைக்கு அது கொஞ்சம் தப்பா, கொஞ்சம் இல்ல, ரொம்பவே அது ஒரு ஒரு தப்பான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். மத்தவங்க பண்றாங்கன்னா, நீங்க அத மத்தவங்க மத்தவங்க சேனல்லயோ, இல்ல மத்தவங்க இதுலயோ போய் பார்த்துக்கோங்கடா. தயவு செய்து வந்துட்டு இன்னொரு தடவ என்கிட்ட கேட்காதீங்க. ஓகேவா? அது எனக்கு வந்துட்டு புடிக்கல சீரியஸா. அவ்வளோதான். நான் வேற எதுவும் சொல்லணும்னு நெனைக்கல. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. ஓகேவா? ஓகே. ஹைப் அண்ட் கமெண்ட் ரொம்ப 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 மஸ்ட்டு. இந்த வீடியோக்கு நீங்க ஹைப் அண்ட் கமெண்ட் பண்ணா மட்டும் தான் நான் அடுத்த வீடியோ போடுவேன். சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ பார்த்துரலாம். இன்ட்ரோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் ஆகி ஒரு 2 இயர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலா நீங்களும் ஜேகேவும் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருப்பீங்க. வீட்ல வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நீங்க மேரேஜ் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து 1 இயர்ல ஒரு பேபியும் இருக்கு. பேபி வந்து கேர்ள் பேபி தான். ஓகேவா? ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்ட்டிங் சீன்ல நீங்க தான் அப்படியே சோஃபால உட்காந்துட்டு உங்க பேபியோட அழக ரசிச்சுட்ருக்கீங்க. அப்போ ஜேகே வராரு. ஆஃபீஸ் போயிட்டு ரொம்ப டயர்டா வராரு. நீங்க அவர் ஃபேஸ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ பேபிய அப்படியே சோஃபால வச்சுட்டு ஜேகே கிட்ட எந்திரிச்சு போறீங்க. "ஜேகே, என்னாச்சுடா? ரொம்ப டயர்டா இருக்க மாரி இருக்கு. இன்னைக்கு ரொம்ப வேலையா?" "ஆமாண்டி. அப்பா உரிச்சு எடுத்துடுறானுங்க. முதல்ல சொந்தமா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்டி. இந்த மாரி அடுத்தவங்க கையில ஏந்தி நின்னு சம்பளம் வாங்குறதே புடிக்கல எனக்கு." "ஆமா ஜேகே. அதான் நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல. என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தவன்." அப்படின்னு நீங்க ஆரம்பிச்ச உடனே ஜேகே அப்படியே திரும்பி ஒரே ஒரு முறை தான் அப்படியே அமைதியா நின்னுக்கிறீங்க. "இதோ பாரு, இன்னொரு தடவ உன் ஃப்ரெண்டு அவன் இவன்ட்டு எவனையாவது தூக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோயேன், கழுத்துல கழுத்து அப்படியே திருப்பி போட்டுருவேன். முதல்ல நீ அவங்ககிட்டலாம் எதுக்குடி பேசுற? உன்னை பேசக்கூடாது சொல்லி பேசிட்டு இருக்கியா?" "ஐயோ, அப்படிலாம் இல்லை ஜேகே. நான் சும்மா சொன்னேன்." "ஆ, சரி." அப்படின்ட்டு ஜேகேவும் மேலே போயிடுறாரு. "அப்பா, நல்ல வேலை பையன் மாட்டியிருப்ப. சரி, நம்ம டின்னர் எடுத்து வைக்கலாம்." அப்படின்ட்டு நீங்களும் டின்னர்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க. ஜங்குக்கும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து இப்போ பேபியை பார்க்குறாரு. நல்லா தூங்கிட்டு இருக்காரு. என் பொண்ணு தூங்கிட்டாளா? "ஆமா ஜிக்கி, குழந்தைல்ல அதான் தூங்கிட்டா." "சரி, நீங்கள் வாங்க, நம்ம சாப்பிடலாம்." சரி." அப்படின்ட்டு ஜிக்கிவும் வந்து உக்காட்டாரு. நீங்கள் அப்படியே சப்பாத்தி, சிக்கன் அதெல்லாம் செஞ்சுருக்கீங்க. "பாருடா, என்னாடி அதிசயமாக சிக்கன்லாம் செஞ்சுருக்க. பின்ன என் புருஷனுக்கு எது பிடிக்குமோ அதானே செய்ய முடியும்." "அப்படியாடி?" ஆமாம் ஜிக்கி." இப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே ஜேகே உங்களே பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. இப்படியே 2 பேரும் ரூமுக்கு போயிடுறீங்க. இப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு நீங்களும் சங்குக்கும் படுத்துட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே தான் உங்ககிட்ட இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்ககிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. "ஓயன்." சொல்லுங்க ஜேகே." எப்படிலாம் இருந்தோம்ல காலேஜ் படிக்கிறப்போ, நான் சும்மா கெத்தாக இருந்தேன் என் மச்சான் கூட. அந்த முதல் நாள் உன்னை பார்த்தேன், அப்படியே என்னை மயக்கிட்டியேடி." "அப்படியா? நான் எங்க சிக்கி உன்னை மயக்கினேன்? நீ தான் என்னை மயக்கிட்ட. உன் அழகுல நான் அப்படியே சொக்கி போயிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேவை சிரிச்சுட்டு, "அப்படியாடி சொக்கி போயிட்டியா?" "ஆமாம், சொக்கி போயிட்டேன் தான்." அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்போ ஜேகே கிட்ட வராரு. "ஜேகே, இதெல்லாம் தப்பு. பாப்பா இருக்கா, நம்ம அப்படியே பண்ணக்கூடாது." "என்னடி பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? அதெல்லாம் பண்ணலாம்." அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜேகேவை நீங்களும் அந்த நைட் ரொம்ப ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜிகே வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டாரு. இப்போ ஆஃபீஸில் அவரோட ஃப்ரெண்ட் செட் வந்துட்டு, "டேய் மச்சான், என்னடா கல்யாணம்லாம் ஆயிடுச்சு. உன் வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு இந்த பார்ட்டி ட்ரீட்டு அதெல்லாம் வைக்க மாட்டியா? டேய், இப்போ ட்ரீட் வைக்கிற அளவுக்கு என்ன பெருசாக ஆயிடுச்சு." அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. அப்போது உள்ளேருந்து ஜேகேவோட மேனேஜர் வந்துட்டு, "ஜேகே, உன்னை சார் கூப்பிடுறாரு." "என்னையா?" "ஆமாம், உன்னை தான் போ." அப்படின்ட்டு மேனேஜர் சொல்கிறாரு. ஸோ இப்போ ஜேகேவும் அப்படியே உள்ளே போகிறாரு. இப்போது அவங்க சார், ஐ மீன் சிஇஓ தான். வா ஜேகே, உள்ளே வந்து உட்காரு." "என்னாச்சு சார்? ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே?"
ஆமா ஜிகே. உன்னோட டெடிகேஷன், உன்னோட ஹார்ட் ஒர்க்லாம் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே சின்ன வயசுல என்னையே பார்த்த மாரி இருக்குடா. சார் தேங்க் யூ சார். அதான் உனக்கு ப்ரமோஷன் குடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சார் நிஜமாவா? ப்ரமோஷனா? ஆமா ஜிகே. உன்ன வந்துட்டா சீனியர் மேனேஜரா ப்ரமோட் பண்றேன் அப்படின்ட்டு அவர் சொன்னோனே ஜேகேக்கு செம்ம ஹாப்பி. பிகாஸ் அவர் இவ்வளோ நாள் வெறும் எம்ப்ளாயியா தான் இருந்திருப்பாரு. இப்போ சீனியர் மேனேஜர். ஸோ ஜேகேக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப ஹாப்பி அவருக்கு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேனே தெரியல. பரவாயில்ல. எனக்கு ஒரு பையன் இருந்திருந்தா நான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன். உன்னை என் பையன் மாதிரி நினச்சி தான் ஜெகே நான் எல்லாமே பண்ணுறேன். நீ இதில் நல்லா ஒர்க் பண்ணு. சீக்கிரமாக உன்னை அசிஸ்டன்ட் சிஇஓவை நான் மாற்றிடுறேன். சார் அதெல்லாம் எதுக்கு சார்? பரவாயில்ல. என்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே வெளியே வராரு. இப்போ ஜேகேயோட ஃப்ரெண்டு சென், டாமஸ், அப்புறம் லீசாலா ரொம்ப ஹாப்பி. டீ நிஜமாவடா சொல்கிறேன், உனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஜேகே அப்படின்ட்டு லீசா சொல்கிறா. அப்போ சென்னும் தாமஸும் ஆமாண்டா, சரி இப்போ தான் ட்ரீட் வைக்க ரீசன் கிடச்சிருச்சுல, சரி நீ எங்களுக்கு ட்ரீட் வை அப்படி சொல்லிட்டு தாமஸ் கேட்குறான். அப்போ சென்னும் ஆமாம் ஆமாம் நீ ட்ரீட் வச்சே ஆகணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ லிசா வந்துட்டு சரி ஓகே ஜிகே அவளை வீட்டிலே ட்ரீட் வச்சுக்கலாம். ஜிகே உனக்கு தான் குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னல, நாங்களாம் ஒரு நாள் கூட வந்து பார்க்கல, நாங்கள் வரட்டுமா அப்படின்ட்டு லீசா கேட்குறான். அப்போ ஜிகே ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு சரி ஓகே நீங்கள் வரலாம் இன்னைக்கு சாயங்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜேகே உங்களுக்கு கால் பண்ணுறாரு. இங்கே நீங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறான்? ஹலோ சொல்லு ஜேகே. மயன் என்ன பண்ணுற? சும்மா அப்படி தான் பேபிக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். ஓ அப்படியாடி, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் சொல்லணும். என்னாச்சு ஜேகே? பொண்டாட்டி எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருச்சுடி. ஜேகே என்ன சொல்கிற? உண்மையாவா? ஆமாண்டி, அதுவும் என்ன பொசிஷன் தெரியுமா? என்ன பொசிஷன்? சீனியர் மேனேஜர். ஜேகே உண்மையாக தான் சொல்கிறியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. பொண்டாட்டி அதாண்டி இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு ட்ரீட் கேட்டாங்க, அவங்க எல்லாரும் 6 மணிக்கு வந்துடுவாங்க, அதுக்குள்ளே எதனா பண்ணிடுறீ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே, தட்டுப்பட்டெல்லாம் இல்லாமல் ரெடி பண்ணிடுறேன் ஓகேவா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. சரி இதில் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? மணி இப்போ ஒன்று தான் ஆகுது, போயிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு அழகாக வந்துட்டு ஒரு லைட் பிங்க் கலர் சாரீ எடுத்து வியர் பண்ணுறீங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க. நீங்கள் பெருசாக ரொம்பலாம் சாரீ வியர் பண்ண மாட்டீங்க. எங்கன்னா ட்ரெடிஷ்னலாக ஃபங்க்ஷன் கோயிலுக்கு அந்த மாதிரி போகிறீங்கன்னா மட்டும் தான் நீங்கள் சாரீ வியர் பண்ணுவீங்க. மற்றபடி நீங்கள் குர்த்தா அந்த மாதிரி தான் போட்டிருப்பீங்க. ஸோ இப்போ அழகாக சாரியெல்லாம் வியர் பண்ணியாச்சு. இப்போ பேபிக்கும் அழகாக ஒரு குட்டி கவனெல்லாம் போட்டுட்டு இப்போ நீங்கள் கோயிலுக்கும் கிளம்பியாச்சு. ஸோ இப்படி மணி 5:30 ஆகிடுச்சு. இப்போது ஜேகேயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. ஜேகேவும் ரெடி ஆகிடுச்சு. சரிடா நாங்கள் அப்படியே போகலாமா? போகலாம்டா, இன்னும் ரெடி பண்ணியிருப்பா எல்லாத்தையும், வாங்க போகலாம் அப்படின்ட்டு எல்லோரும் இப்போ கிளம்பி ஜேகேவோட வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ நீங்கள் சமையலெல்லாம் முடிச்சிட்டிங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது உங்களுக்கு. பிகாஸ் நீங்கள் ஓடுறது பறக்கிறது தாவறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணியிருக்கீங்க. எல்லாமே ஜேகேக்கு பிடிச்சது தான். ப்ளஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வராங்க இல்லையா, அந்த ரீசனுக்காக எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைனா ஜேகே கோவப்படுவார். ஜேகேக்கு ரொம்ப கோவம் வரும். ஸோ பர்ஃபெக்டாக இல்லைன்னா ரொம்ப கோவப்படுவார். ஸோ அதனால் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நீங்கள் பார்த்து பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இதே சைட் பேபி வேறு சமையல் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு அந்த 3 hours பேபிக்கு ஃபீட் பண்ணியிருக்க மாட்டீங்க, மறந்துருப்பீங்க. ஐயோ சாரிடி தங்கமே, அம்மா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூக்கிட்டு அப்படியே பாப்பாவை ஹாலில் உட்கார வச்சு ஃபீட் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் பெரும்பாலும் ஹாலில் தான் ஃபீட் பண்ணுவீங்க. பிகாஸ் அந்த வீட்டில் வந்துட்டு நீங்கள் ஜேகே மட்டும் தானே இருப்பீங்க. ஸோ அதனால் ஹாலிலே ஃபீட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இப்போ ஜேகே வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு பைக் சவுண்ட் கேட்குது. ஜேகே வந்துட்டான் அப்படின்ட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிலாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சாரி தான் வியர் பண்ணியிருப்பீங்க. ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுறீங்க. வந்துட்டு ஜேகே தான் டோரை நாக் பண்ணுறாரு. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்படியே டைட்டாக ஜேகேவை ஹக் பண்ணிக்கிறீங்க. டாமஸு, சென்னை, லீசாலாம் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. ஜேகே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு இது எப்படி சொல்கிறதுனே தெரியல ஜேகே, எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஜேகேக்கு கொஞ்சம் கூட அந்த சந்தோஷமே தெரியல. அவர் உங்களை தான் பார்க்குறாரு. உங்கள் சாரீ அங்கங்கே கலைஞ்சு உங்கள் இப்போ சைடில் செஸ்ட்டு எல்லாமே அப்படியே தெரியுது. ஸோ ஜேகே அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துட்ருக்காரு. ஆனால் எதையும் வெளியே காமிச்சிக்கல. ஸோ அப்படியே உள்ளே வந்துடுறாரு. என்ன ஜேகே எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஆமாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சரி வா அப்படிங்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ நீங்களும் இப்போ ஜேகே தான் எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இது என் ஃப்ரெண்ட் டாமஸ், இது என் ஃப்ரெண்ட் சென், இது லீசா. ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வயன் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம் அப்படி சொல்லிட்டு லீசா சொல்கிறா. ஆமாம் உங்களுக்கும் ஜேகேக்கும் பிறந்த குழந்தைங்க, அவளை பார்க்க தான் நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் அப்படி சொல்லிட்டு லீசா சொல்கிறா. பாப்பா மேலே இருக்கா, வாங்க நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்ட்டு நீங்களும் லீசாவோ இப்போ மேலே போயிட்டீங்க. இப்போ சென், டாமஸ், ஜேகே 3 பேரும் இப்போ சோஃபாவில் தான் உட்காந்துருக்காங்க. ஜேகேக்கு அப்படி ரொம்ப கோவம் வருது. என்னத்துக்கு இப்போ பொடுங்கிறதுக்கு இவன் புடவை கட்டினா? இது நாள் வரைக்கும் புடவையே கட்டினது இல்லையே, அதுவும் வீட்டில் இருக்கப்போ எதுக்கு இப்படி புடவை கட்டியிருக்கா? ஓ
இவனுக்கு வர மோசமானவனுங்க அங்கங்கே பார்த்தானுங்கன்னா அவளை சும்மா விட மாட்டேன். எதுக்கு அவள் புடவை கட்டினான் அப்படின்ட்டு ஜேகேக்கு உங்கள் மேலே ரொம்ப கோவம் வருது. இல்லை நீங்கள் லீசா கூட உட்காந்து பேபியை நல்லா பார்த்துட்ருக்கீங்க. அப்போ லீசா தான் வா வயன் பேபி பார்க்க அப்படியே ஜேகே மாதிரியா இருக்குது. ஆமாம் என் புருஷன் மாதிரி தானே இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ கீழே இருந்து வயன் டைம் ஆச்சு அப்படின்ட்டு ஜேகே கத்துற சவுண்டு. ஐயோ ஆமாம்ல நீங்களாம் சாப்பிட வந்திருக்கீங்க மறந்துட்டேன் அப்படின்ட்டு இப்போ பாப்பாவை நல்லா செக்யூர் பண்ணி வச்சுட்டு இப்போ கீழே வந்து டைனிங் டேபிளில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. நீங்கள் எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டுருக்கீங்க. லீசா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறா, ஆனால் நீங்கள் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போது தாமஸ் தான் அட வயன் என்ன இவ்வளோ டிஷ் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் இவ்வளோலாம் சாப்பிடவே மாட்டோம். நீங்கள் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, ஸோ அவருக்கு வர ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, அதுக்காக நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு சிரிச்சு பேசுகிறீங்க. ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்கல, அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஜேகே பிளேட்டில் இப்போ முட்டை கொண்டு வந்து வைக்கிறீங்க. எதுக்கடி எனக்கு முட்டை வைக்கிற? இல்லை ஜேகே உங்களுக்கு தான் முட்டை பிடிக்குமே. எனக்கு இப்போ வேணாம் எடு. ஏன் ஜேகே உங்களுக்கு தான் முட்டை பிடிக்கும்ல, இந்த 2 வைக்க வேணான்னு சொன்னேன் எடு. ஏன் ஜேகே ஏன் முட்டை வேணான்னு சொன்னால் எடுத்துடணும் அப்படின்ட்டு ஜேகே கத்திடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. தாமஸ் சென்னு லீசான்னு எல்லாரும் நிமிர்ந்து ஜேகேவை தான் பார்க்குறாங்க. ஏன் அவன் இப்படி கத்துறான் அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கள் அது ஒன்றும் இல்லை, அவருக்கு முட்டை பிடிக்காது, நான் வச்சுட்டேன் அப்படின்ட்டு எடுத்து திருப்பி அப்படியே வச்சிடுறீங்க. லீசா ஒரு மாதிரி பார்க்குறா, நீங்கள் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ தாமஸும் இந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் ஃபன்னாக காரணத்துக்காக ஜேகே அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பிளானு, சீனியர் மேனேஜர் ஆகிட்ட எங்களால் டார்ச்சர் பண்ண போறியா அப்படி சொல்லிட்டு சென்னு கேட்குறான். அப்போ தாமஸ் வந்துட்டு ஆமாண்டா அவன்லாம் அப்படி தான் ஏற்கனவே சிட்டிசன்மா அப்படி சொல்லிட்டு அந்த டாக் அப்படி நார்மல் ஆகுது. பட் ஜேகேவோட ஃபேஸ் நார்மல் ஆன மாதிரியே தெரியல. அவன் ரொம்ப கோவமாகவே இருக்கான். உங்களுக்கு தெரியுது ஜேகே கோவமாக இருக்காட்டு, ஆனால் எதுக்காக கோவமாக இருக்கானே தெரியல. இப்போ தாமஸ் தான் வயன் எனக்கு அந்த சிக்கன் கொஞ்சம் வைக்க முடியுமா, கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை குனிஞ்சு எடுத்து அப்படியே தாமஸோட பிளேட்டில் வைக்கிறப்போ ஹிப்பும் மேலேயும் ரொம்ப கிளியராக தெரியுது. ஜேகேக்கும் அந்த சைட் சென் தாமஸ் எல்லாருக்கும் அவ்வளோ கிளியராக தெரியுது நீங்கள் வைக்கிறது. ஆனால் நீங்கள் அதை கண்டுக்கல. ஸோ எல்லாருக்கும் சர்வ் பண்ணணும், எல்லாருக்கும் வந்துட்டு நல்லபடியாக ஃபுட்டு கொடுக்கணும், அந்த மைண்ட் செட் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. ஆனால் சின்ன தாமஸ் உங்களை அப்படி பார்க்கவே இல்லை. அவங்க அதை பார்க்கவே இல்லை. அவங்க பாட்டு பிளேட்டை தான் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ஜேகே கண்டுக்கு அவங்க உங்களை தப்பாக பார்க்குறாங்க, நீங்கள் அதுக்கு காட்டுறீங்க, நீங்கள் அதுக்கு வழி வகுக்கிறீங்க. அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப கோவம் வருது உங்கள் மேலே. இவங்கெல்லாம் எப்போ போவாங்கன்ற மாதிரியே பார்த்துட்ருக்காரு. இப்போ எல்லோரும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்போ லீசா தான் வயன் உங்கள் சமையலெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, நீங்கள் எப்படி இவ்வளோ சூப்பராக சமைக்கிறீங்க, அதெல்லாம் போகிறக்குள்ள கற்றுக்கிட்டது தான். அப்படியா, டைமர் தான் எனக்கு உங்கள் ரெசிபிஸ் எல்லாம் சொல்லுங்கள், நானும் சமைக்க கற்றுக்கணும், சீக்கிரமாக நானும் மேரேஜ் பண்ணி உங்களை மாதிரி குழந்தை பத்துக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு லீசா சொல்கிறா. அப்போ சென்னா அடியே ஆல்ரெடி நாங்களே உன்னை வச்சுக்கிட்டு படுறதுக்கா உனக்கு கஷ்டமாக தெரியலையா, இதெல்லாம் நீ இன்னொருத்தனை வர கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுத்த போறியா அப்படின்ட்டு கேட்குறானுங்க. டேய் சும்மா இருங்கடா, நீங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு புருஷன் வேணாமா, போய் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்கடா அப்படின்ட்டு லீசா சொல்கிறா. நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகே தான் அப்போ உங்களை கூப்பிட்றாரு. வயன் என்ன ஜேகே ஒரு நிமிஷங்க வா, அதை வரேன், நீங்கள் பேசிகிட்டு இருங்க வரேன் அப்படிங்கிட்டு. இப்போ நீங்கள் தான் என்ன ஜேகே என்னாச்சு, எதுக்கு புடவை கட்டியிருக்க, புரியல ஜேகே எதுக்கு புடவை கட்டியிருக்க, அது கோவிலுக்கு போயிருந்த ஜேகே, அதனால் வந்து சமைக்க டைம் ஆயிடுச்சு, அதனால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியல. ஏன் இந்த சாரீ நல்லா இல்லையா, உனக்கு ஞாபகம் இருக்கா, இது நீ தான் ஜேகே வாங்கி கொடுத்த அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே எப்படி சடனா உங்கள் நெக்க பிடிச்சிடுறாரு. ஜேகே கத்தாது, எதுக்குடி கத்துற, எதுக்கு அவனுங்களுக்கு காட்டுறதுக்காக புடவை கட்டிட்டு வந்தியா, ஜேகே ஜேகே என்ன பேசுகிற, ஆமாண்டி இப்படிதான் பேசுவேன், இல்லை எனக்கு புரியல, எவ்வளோ வேலையாக இருந்தாலும் இந்த மாதிரி புடவையெல்லாம் எனக்கு பிடிக்காது ஜேகே, நான் சுற்றிக்கிட்டே இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டு வந்து அடுத்த செகண்டே கழட்டி போடுற ஆள் நீ, இப்போது இவ்வளோ நேரம் புடவையை கட்டிக்கிட்டு நல்லா மினிக்கிட்டு தெரியுறியா. ஜேகே என்ன பேசுகிற ஜேகே, எனக்கு நிஜமாக டைம் இல்லை, நான் கோவிலுக்கு போயிட்டு வரதுக்கே 2:30 ஆயிடுச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்கன்னு சொல்லி தான் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண கூட டைம் இல்லாமல் குக் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எதுக்கு ஜேகே நீ இவ்வளோ கோவப்படுற, உன்னை அவனுங்க பார்க்குறானுங்கடி, எனக்கு தெரியாதா, இப்படி அவனுக்கு காட்டுறதுக்கு தானே இப்படி நீ கான்செப்ட் நிற்கிற, அவனுக்கு பார்க்கணும் தானே. ஜேகே தப்பாக பேசாத ஜேகே, என்ன ஜேகே பேசிகிட்டு இருக்க, நான் பொண்டாட்டி ஜேகே, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, என் கூட நீ இத்தனை வருஷம் இருந்தமா, நீ என்ன தப்பாக பேசிக்கிட்டு இருக்க. தப்பாக பேசலை வயன், நீ தப்பாக நடந்துக்கிற அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. இப்போ லிசா தான் என்னாச்சு 2 பேரும் உள்ளே என்ன பண்ணுறீங்க, ஜேகே நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு லிசா சொல்கிறா. இப்போ ஜேகே தான் ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் கழுத்தை விட்டுட்டு வெளியே வரான். நீங்கள் பழைய ஜேகேவை பார்த்த மாதிரி இருக்கு திருப்பியுமா அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கடவுளே நான் எந்த தப்பு பண்ணலை, ஜேகே எப்படி பிகேவ் பண்ணுறது தெரியல, கொஞ்ச நாள் இது மாதிரி பண்ணாமல் இருந்தான்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், திருப்பியுமா
அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ லீசா தான் மயன் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீங்களும் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நார்மலாக வெளியே வரீங்க. என்ன இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே ஒரே முறை தான் அப்படியே சைலண்ட் ஆயிடுறீங்க. ஏன் அவனுங்க கிளம்பக்கூடாதா, நீ பார்த்துக்கிட்டே இருக்கணுமா மயன் அப்படின்னு உங்கள் காதுகிட்ட வந்து கேவலமாக பேசுகிறாரு. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காம சரி பார்த்து போயிட்டு வாங்க, அடிக்கடி வாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறது கூட அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது. சரி ஓகே சிக்கி, நாளைக்கு உன்னை ஆஃபீஸில் பார்க்குறோம், ஓகேடா போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சென், தாமஸ், லீசா 3 பேரும் போயிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு போனோடனே தான் அவங்களுக்கு பயமே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஜேகி உங்க கையை பிடிச்சி கிட்ட இழுத்து சொல்றி, அவனுங்க பார்க்கணும் தானே இந்த மாதிரி புடவை கட்டிகிட்டு இருந்தேன். ஜேகி என்ன ஜேகே இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை ஜேகே, நான் ஒய்ஃப் ஜேகே, 4 வருஷம் லவ் பண்ணி தானே ஜேகே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நமக்கு குழந்தை இருக்குது, தெரிஞ்சும் நீ இவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்க ஜேகே. பாரி என்ன கேவலம்லாம் நீ சொல்லாத, தோ எதுக்கு இந்த இடுப்பை காட்டணுமா, என்ன பாரு என் இடுப்பை பாரு அப்படின்ட்டு தொட்டு தடவணுமா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜேகே ப்ளீஸ், அவங்களும் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீ அவங்கள பற்றி தப்பாக நினைக்கிற, அதுவும் நம்ம பொண்டாட்டி ஜேகே, என்னை பற்றி இப்படி நினைக்கலாமா, இதில் தப்பு இல்லை ஜேகே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடி கஷ்டம், என்ன கஷ்டம் அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப அழுகையாக வருது. அப்படியே முடிய பிடிக்கிறாரு. ஜேகே ஜேகே குழந்தை மேலே இருக்குது ஜேகே, என் முடிய விடு ஜேகே. ஜேகே ஏய் என்னடி, நானும் கொஞ்ச நாளாக கை வைக்கலன்னொடனே குளிர் விட்டு போய் ஆடிக்கிட்டு இருக்கியா, இதை பாரு இதான் உனக்கு கடைசி வார்னிங், அப்புறம் இந்த மாதிரி எதனா நடந்துச்சுன்னு பையன் இன்னைக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ட்டு உங்கள் முடியை விட்டுட்டு அங்கேருந்து வேகமாக வெளியே போய்ட்றாரு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போயிடலாம். ஸோ நீங்கள் ஜேகே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 2 இயர்ஸாக இருக்கும். ஜேகே ஃபைனல் இயர், நீங்கள் செகண்ட் இயர், ஓகேவா. இப்போ நீங்கள் பார்க்கில் உட்காந்துருக்கீங்க, ஜேகேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த சைடு ஒரு குட்டி பையன் வரான். அக்கா இந்த பலூன் வாங்கிக்கிறீங்களா? அச்சிச்சோ ஏன்பா நீ ஸ்கூலுக்கு போகலாம்ல? இல்லைக்கா எங்கள் வீட்டில் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பலை, இதெல்லாம் விற்று காசு கொண்டு வர சொன்னாங்க அப்படின்ட்டு அந்த குட்டி பையன் சொல்கிறான். ரொம்ப குட்டி பையன்லாம் இல்லை, ஒரு 10 வயசு இருக்கும். அப்படியா என் தங்கம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த பையனோட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி முத்த கொடுத்துருப்பீங்க. ஸோ ஜேகே அப்போ தான் வந்திருப்பான். அதை பார்த்தோன்னே உனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இப்போ நேரம் அங்கேருந்து வந்துட்டு டேய் யாரா நீ, யார் நீ எந்த போ அப்படின்ட்டு விரட்டுறான். அப்போ நீங்கள் தான் ஜேகே என்ன பண்ணுற, அவள் சின்ன குழந்தை, வாய மூடு போடா ஓ, அண்ணா பலூன் தான் அக்கா போடான்னு சொன்னேன் அப்படின்ட்டு தள்ளி விடுறான். உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. ஜேகே என்ன பண்ணிட்டு இருக்க, அவன் சின்ன குழந்தை, அவனையும் தள்ளி விடுற. ஏய் என்னடி அவனுக்கு கிள்ளி முத்த கொடுக்குற, அவ்வளோ ஆசையா? ஜேகே இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், எதுக்கு அவனை கிள்ளி முத்த கொடுக்குற? ஜேகே அவன் சின்ன குழந்தையா இருந்தா அவனும் ஒரு ஆம்பளை தான், புரியுதா அப்படின்ட்டு ஜேகே ஒரு மாதிரி பேசுகிறான். அந்த பையன் அங்கேருந்து போயிட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜேகே எப்பவுமே அப்படி தான், ஒரு மாதிரி ரொம்ப பொசிசிவாங்கன்ற பேரில் ஒரு மாதிரி நடந்துப்பான். உங்களுக்கு லவ் பண்ணுறப்போ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிடுவான்னு நினச்சிங்க. பட் கல்யாணத்துக்கு அப்புறம் அது மாறலை. ஸோ மேரேஜ் ஆகி ஒரு 1 வீக் இருக்கும். ஜேகேயோட அம்மா உங்கள் 2 பேரையும் அவங்களோட கோயிலுக்கு போக சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக நீங்கள் அன்றைக்கும் சாரீ கட்டியிருப்பீங்க. ஜேகே இந்த சாரியெல்லாம் எப்படி தான் பொண்ணுங்க கட்டுறாங்கன்னே தெரியல ஜேகே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியாடி, சரி உன்னை அதுக்கு தான் நான் சல்வார் போட்டு வர சொன்னேன். எதுக்கு, என் அம்மா எனக்கு கட்டியே காலி பண்ணிட்டு வா அப்படின்ட்டு 2 பேரும் கோயிலுக்குள்ளே போயிட்டீங்க. இப்போது கோயிலுக்குள்ளே போயிட்டு இந்த பூஜை கூடையெல்லாம் கொடுத்து சாமிக்கிட்ட கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பையன் 2 பேரும் நிற்கிறீங்க. அப்போ அங்கே இருக்க பூசாரி வந்துட்டு நீங்கள் தான் புதுசாக கல்யாணமான தம்பதிகளோ? ஆமாம் ஐயர், நீ கைசா நல்லா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு உங்கள் 2 பேர் தலையிலேயே கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப நன்றி ஐயரே அப்படி சொல்லிட்டு அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. ஆனால் ஜேகேக்கு ரொம்ப கோவம் வருது. அப்படியே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து சக்கரை பொங்கல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே தான், என்னடி அந்த ஆள் தலையில் கை வச்சோட குழுன்னு ஆயிடுச்சு போல. புரியல ஜேகே. இல்லை அந்த ஆள் தலையில் கை வச்சு நல்லா இருப்பான்னு சொன்னோடனே ஒரு சிரிப்பு சிரிச்சியே. ஜேகே அது எல்லாரும் சிரிக்கிறது தானே, என்னடி எதிர்த்து பேசுறியா? ஜேகே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது யாரையும் உன்னை தொட விடக்கூடாது, அந்த ஆள் கையை உடைச்சு கழுத்தில் மாட்டிடுவேன். நீ சிரிக்கிற, பிடிச்சிருக்கா? ஜேகே பிடிச்சிருக்காடி அந்த ஆள் கை வச்சது. ஜேகே அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்கு ஜேகே கோவிலில் உட்காந்து. அதெல்லாம் அசிங்கமாக பேசலை விடு அப்படின்ட்டு அந்த சக்கரை பொங்கலை வாங்கி அவன் சாப்பிட்றான். உங்களுக்கு சாப்பிட்ற எண்ணமே போயிடுச்சு. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே ரூமுக்குள்ளே போகிறீங்க. உங்கள் குழந்தை நல்லா தூங்கிட்டுருக்கு. அதை பார்த்து பாப்பா அப்பா எப்போ தான் திருந்து போகிறான்னு தெரியல, நான் எதுவுமே பண்ணலை, ஆனால் என்கிட்ட அவ்வளோ கோவப்படுறான் அப்படிங்கிட்டு நீங்கள் பாப்பா பக்கத்துலேயே அழுது படுத்து தூங்கிட்டுறீங்க. இப்படியே ஒரு மிட் நைட் ஆகிடுச்சு. ஜேகே இப்போ தான் வீட்டுக்கு வராரு. குடிக்கலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்கார். அப்படியே வீட்டுக்கு வராரு.
அப்போ தான் அவர் யோசிக்கிறாரு உங்களை திட்டிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஒயன் ஒயன் எங்கடி இருக்க அப்படின்ட்டு கிச்சன் வராரு. நீங்கள் இல்லை, சரி தூங்கியிருப்பா அப்படின்ட்டு மேலே வந்து பார்க்குறாரு. நீங்கள் பேபி பக்கத்தில் ரொம்ப பாவமாக காலெல்லாம் சுருக்கி வச்சு அப்படி படுத்துருக்கீங்க. ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்படியே கிட்ட வந்துட்டு உங்களை பேக்கப் பண்ண மாதிரி படுத்துக்கிறாரு. உங்களுக்கு ஜேகே வந்தது தெரிஞ்சிச்சு. உங்கள் கல்லேருந்து ஒரு ட்ராப்ஸ் தண்ணி அப்படியே பெட்டில் விழுது. பொண்டாட்டி நீ தூங்கலன்னு எனக்கு தெரியும்டி ஒயன், என்னால் என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலடி. நான் அவன் மேலே சந்தேகம்லாம் படலை ஒயன். ஆனால் எனக்கு எனக்கு அவனுக்கு மேலே நம்பிக்கை இல்லைடி. இந்த உலகத்தில் எந்த ஆம்பளையும் நல்லவனுங்க கிடையாதுடி. அதனால தான் ஒயன் சொன்னேன், சாரி அப்படின்ட்டு உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே தட்டிட்டு அப்படியே எந்திரிச்சு உட்காந்துக்கிறீங்க. உங்கள் கண்ணெல்லாம் அவ்வளோ ரெட்டாக இருக்கா அழுது. ஏன்டி கண்ணெல்லாம் இவ்வளோ ரெட்டாக இருக்குது? அழுதியா ரொம்ப? சாரி ஒயன் அப்படின்ட்டு உங்களை அக் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு இதெல்லாம் பழகிருச்சு. எப்படியும் கோவப்படுவான், அடிப்பான். அடுத்த நிமிஷமே வந்துட்டு சாரி ஒயன் அப்படி சொல்லி கேட்பான். நீங்களும் அதை பெருசாக கண்டுக்காம சரி ஜேகே நான் எதுவும் சொல்லலை, ட்ரெஸ் தூங்கலாம் அப்படின்ட்டு படுத்தூங்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஜேகே ஒன்றுமே நடக்காத மாதிரி நார்மலாக இருக்கார். பட் உங்களால் தான் உடனே அதை வந்து நார்மலாக ஃபீல் பண்ண முடியல. அப்படி நீங்கள் கிச்சனில் குக் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ ஜேகே வந்துட்டு உங்களை பேக்கப் பண்ணிவிட்டு ஒயன் என்னடி பண்ணுற? அது வந்து ஜேகே எனக்கு பிடிச்ச தோசை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? தோசை கூட என்ன? தோசை கூட முட்டை குழம்பு. ஓ சரிடி அப்படின்ட்டு ஜேகே உங்களை டைட்டாக பண்ணுறாரு. நீங்கள் ஜேகே கொஞ்சம் கை எடுக்கிறீங்களா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஏன்டி கை எடுக்க சொல்கிற? கொஞ்ச நேரம் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் நெக்கில் அவர் கழுத்தை வச்சு ஒரு மாதிரி பண்ணுறாரு. உங்களுக்கு அங்கே நிறைய வேலை இருக்குது. ஸோ ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் கிச்சனில் வந்து எவ்வளோ அனலாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அனலில் நின்று வேலை செய்கிறப்போ ஜேகே இந்த மாதிரி பண்ணுறது ஸ்லைட்லி அவளுக்கு கொஞ்சம் வந்து இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஏன்னா அவள் சொல்லி ஜேகே கேட்க மாட்டேங்கிறா இல்லையா? ஜேகே புரிஞ்சுக்கோ ஜேகே, இங்கே ரொம்ப அனலாக இருக்குது, என்னால் குக் பண்ண முடியல, கொஞ்சம் தள்ளுறியா ப்ளீஸ் அப்படி சொல்கிறீங்க. ஜேகே கேட்கவே மாட்டான். நீங்கள் தான் ஜேகே ப்ளீஸ் ஜேகே தள்ளு அப்படின்ட்டு கையை எடுத்து விட்டுறீங்க. ஜேகேக்கு செம்ம கோவம். நீங்கள் கையை எடுத்து விட்ட முடியே தான் யோசிக்கிறீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே ரொம்ப கோவமாக அவங்கள முறைச்சி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஜேகே அது ரொம்ப அனலாக இருக்குது ஜேகேங்க, அதான் நான் வந்து அப்படியே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கப்பயே ஒரே ஸ்லாப்பு தான் உங்கள் கன்னத்தில். அப்படியே கையை வச்சுக்கிட்டு உங்கள் கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு. அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. ஏண்டி நான் தொடக்கூடாதா? நான் தொட்டா தள்ளி ஜேகே, ஜேகே கையெடு ஜேகே அப்படிங்கிற. இதுவே வேற வேணா பார்த்தா குழுக்குள்ளே நிற்கிற. ஜேகே சொல்றீ என்ன உனக்கு நான் பத்தலையா, இல்லை நான் போர் அடிச்சிட்டனா அப்படின்ட்டு ஜேகே கேட்குறான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜேகே ஜேகே என்ன பேசிகிட்டு இருக்க ஜேகே? கண்ணெல்லாம் இருக்குன்னு தானே ஜேகே சொன்னேன். ஏய் வாய முறி, நேற்று என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போனதுலேருந்தே நீ ரொம்ப திமிராக தான் இருக்க. சொல்லு எவன் தாமஸா சென்னா அப்படின்னு கேட்குறான். ஜேகே ஆத்து பேசு ஜேகே, பேசுறதெல்லாம் தப்பு. நான் உனக்கு காதலிச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக நீ என்ன பேசுவாலும் நான் கேட்டுட்டு இருப்பேன் இல்லை அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. ஜேகேக்கு கோவம் வந்து மறுபடியும் ஒரு அடி அடிக்கிறாரு. நீங்கள் கன்னத்தில் கை வச்சுட்டு அழுதுகிட்டே பார்க்குறீங்க. இந்த பாரு, இந்த மாதிரி என்கிட்ட குரலை வசதி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காது புரியுதா? உன்னை துரத்தி விட்டால் போக கூட இடம் இல்லடி உனக்கு அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஆமாம், ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குண்ணா உங்கள் வீட்டில் சுத்தமாக சப்போர்ட்டே இருக்காது. ஏன்னா ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி ரகடாக பேசியிருப்பான். முத நாளே உங்கள் அப்பா கிட்ட பேச வரப்பி கோவமாக பேசியிருப்பான், திமிர ஆட்டிடியூடாக. ஸோ அதனாலே உங்கள் வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனாலும் நீங்கள் ஜேகே தான் வேணும்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மாலாம் வேணாம்னு சொல்லிட்டு ஓடி வந்திருப்பீங்க. ஸோ இந்த கல்யாணம் ஆகி இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை பார்க்க போயிருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு ஜேகே வீடை தவிர வேறு எங்கேயும் போகிறதுக்கும் இடமும் கிடையாது உங்களுக்கு. அதனால ஜேகே அப்படி சொன்னோன்னே உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. போகிறதுக்கு இடம் இல்லைனாலும் பேச்சப்பாரு அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறாரு. உங்களுக்கு அது மனசுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஜேகே ஒன் டைம் ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலாம். இப்போ நீங்கள் ஜேகேவோட செஸ்ஸில் சாஞ்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜேகே தான் பொண்டாட்டி ஃபீல் பண்ணாதடி, அப்பா தானே அதெல்லாம் வந்துடுவாண்டி. இல்லை ஜேகே அன்றைக்கி நீ அப்படி பேசியிருக்கக்கூடாது. ஏய் என் கேரக்டர் அப்படி தாண்டி. உன் அப்பா என்னமோ என்னை அப்படியே அப்படியே முந்திரி எப்படி சொல்கிறது, இந்த பழம் மாதிரி பேசணும்னு நினச்சா எப்படி பேசுவேன்? இந்த பாரு, நான் என்றைக்குமே உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் வயன். இது நம்ம வீடு. உன் அப்பா அம்மா உன்னை அக்செப்ட் பண்ணிக்கலனா கூட பரவாயில்ல. என்றைக்குமே நான் உன்னை வந்து வீட்டை விட்டு வெளியே போ, உனக்கு இருக்க இடம் இல்லை அப்படி இப்படின்னு உனக்கு எதுவுமே பேச மாட்டேன் சரியா? நிச்சயமாவா? ப்ராமிஸ் டி அப்படின்ட்டு உங்கள் 4 கிஸ் பண்ணியிருப்பாரு. நீங்கள் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ப்ராமிஸ் பண்ணி ஜேகே, நீயும் சொல்லிட்டல எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லைன்ட்டு. ஆமாம், எனக்கு போக இடம் இல்லை தான். நீ வேணுன்றதுக்காக தான் என் அப்பா அம்மாவெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிட்ட அழுகிறீங்க. ஜேகே பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல, லஞ்சும் கொண்டு போகல, அப்படியே போயிடுறாரு.
ஸோ அப்படியே தான் டேஸ் போகுது. ஒரு 1 வீக்காக நீங்கள் ஜேகே கிட்ட சரியாக பேசியிருக்கவே மாட்டீங்க. ஜேகேவும் அவர் இப்போ சீனியர் பொசிஷனுக்கு போயிட்டதுனால நிறைய ஒர்க் இருக்குது. நைட்டு 12 மணி ஆயிடுது அவர் வரத்துக்கு. அதனாலே உங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு கம்யூனிகேஷனே இல்லாமல் போயிடுச்சு. ஒன் ஃபைன் டே இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே. ஸோ நீங்கள் ரொம்ப வழக்கம் போல் எப்பயுமே வழக்கம் போல் எப்படி இருப்பீங்களோ அதே போல் தான் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு பர்த்டேன்னு தெரியும். உங்களுக்கு இன்னும் சோகமாக இருக்குது. ஏன்னா ஜேகே ஒரு வருஷமும் இந்த 6 வருஷத்தில் நைட்டு 12 விஷ் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. ஆனால் இந்த வருஷம் ஒரு விஷும் பண்ணல, வீட்டுக்கும் வரல. அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டீங்க. ஜேகே ரொம்ப கோவமாக இருப்பான், அவனுக்கு பிஸியாக இருப்பான் அப்படின்ட்டு அப்படியே விட்டுருப்பீங்க. இப்போ கிச்சனில் நின்று தான் பாப்பாவுக்கு இந்த 1 இயர் ஆனதுனால இந்த இந்த எப்படி சொல்லுது, இந்த ஃபுட் பியூரி, அந்த வெஜிடபிள் பியூரி அதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வாய்க்கால் வருதுடா, சாரி. ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் வீட்டுக்கு காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. நீங்கள் என்னடா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். சென்னோ, தாமஸ், லீசா 3 பேர் வந்திருக்காங்க. அப்போ நீங்கள் வாங்க, என்னாச்சு, நீங்கள் 3 பேர் அதிசயமாக வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன வயன் இப்படி கேட்குற, இன்றைக்கி உனக்கு பர்த்டே தானே அப்படின்ட்டு லீசா சொல்கிறா. ஆமாம், ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்லிட்டு லீசா விஷ் பண்ணுறா. சென், தாமஸ் 3 பேருமே அழகாக விஷ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு சோஃபாவில் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாருக்கும் ஜூஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. அப்போ லீசா தான், நாங்கள் ஜேகேவையும் கூப்பிட்டோம், அவன் வந்துட்டு ஒர்க் இருக்குது, நான் வரத்துக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டான், அதனால தான் நாங்களே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை சொல்கிறாங்க. என்ன தான் உங்களுக்கு எல்லாருமே விஷ் பண்ணாலும் உங்களுக்கு ஜேகே விஷ் பண்ணாதது ஒரு வருத்தம் தான். ஆனால் நீங்கள் அதை காமிச்சிக்கல. ஆனால் அது லீசாவுக்கு புரியுது. லீசா உங்கள் கையை பிடிச்சிட்டு, கவலைப்படாதீங்க வயன், ஜேகே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு விஷ் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஓகேன்ற மாதிரி சிரிச்சிட்டு விட்டுறீங்க. சரி, அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே ஜேகே இப்போ வீட்டுக்கு வராரு. கரெக்டாக அவங்க கிளம்பவும் ஜேகே வீட்டுக்கு வரவும் கரெக்டாக இருக்குது. அவங்கள பார்த்த உடனே ஜேகே ஷாக்கு. என்ன நீங்கள் 3 பேரும் இங்கே இருக்கீங்க, என்ன ஜேகே இப்படி கேட்குற, நான் தான் சொன்னேன்ல இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வரோன்ட்டு சொன்னேன், ஆனால் எப்போ, ஜேகே லூஸு போடா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு லீசா, தாமஸ், சென்னை 3 பேரும் போயிடுறாங்க. ஜேகேக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்னா தாமஸ், சென்னை வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அப்படியே வீட்டுக்குள்ளே வரான். நீங்கள் அப்போ தான் அந்த ஜூஸ் கிளாஸு, அந்த சிப்ஸு அதெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கொண்டுட்டு இப்போ கிச்சன் போக போகிறீங்க. ஜேகே அங்கேருந்து வந்துட்டு, ஓ புருஷன் வீட்டில் இல்லைன்னா ஒருத்தவங்க மலமாக ஜாலியாக இருக்கு அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஜேகே வந்துட்டாருன்னு தெரிஞ்சு திருப்பி பார்க்குறீங்க. அவர் இப்படி பேசுறது கேட்டோன்னே உங்களுக்கு மனசே கஷ்டமாயிடுது. ஜேகே என்ன ஜேகே, வந்தது வராததுமா இப்படி தான் பேசுவியா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உன் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்க்க தான் வந்தாங்க, எதுக்குடி அவங்க உன்னை பார்க்கணும், எதுக்கு உன்னை அவங்க பார்க்கணும், ஜேகே அது சொல்லு, எதுக்கு பார்க்கணும் சொல்றீ, ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு, கொஞ்ச நாள் நான் பேசலை, உன்னால் முடியல, அதான் வேறு எவனா தேடிக்கிறதுக்கு. ஜேகே போதும், என்ன இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு வார்த்தை பேசின புருஷன் கூட பார்க்க மாட்டேன், என்னடி பண்ணுவேன், என்னடி பண்ணுவேன் அப்படின்ற உங்கள் கண்ணத்துலேயே ஸ்லாப் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. அது ரொம்ப ஃபோர்ஸான ஸ்லாப்பு. ஜேகே ஏன் ஜேகே இப்படிலாம் பண்ணுறேன், ஜேகே இன்னைக்கு பர்த்டே, ஜேகே அவங்க விஷ் பண்ண வந்தாங்க, வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேக்கு இப்போ தான் ஞாபகம் வருது உங்களுக்கு இன்றைக்கி பர்த்டேன்னு. ஜேகே மறந்துருப்பார். அவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு உங்களை. போதும் ஜேகே, அவங்க எனக்கு எந்த தப்பான எண்ணமும் இல்லை, உன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு விஷ் பண்ண தான் வந்தாங்க, அவங்க கொஞ்ச நேரம் பேசினாங்க, அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க, நான் எதுவுமே பண்ணலை ஜேகே, என்னை கஷ்டப்படுத்தாது ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் அலறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் கிட்ட வராரு. ப்ளீஸ் கிட்ட வராது, போ ஜேகே போ, இதை சொல்கிறல்ல நான் தப்பான பொண்ணு, நான் மோசமானவன், நீ இல்லை நான் இன்னொருத்தர் தேடிக்குவேன் அப்படி இப்படின்னு பேசுகிறல்ல, உனக்கு கஷ்டமா இல்லையா ஜேகே, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ண, உனக்காக தானே என் அப்பா அம்மாவே வேண்டான்னு சொல்லிட்டு வந்தேன், எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லை தான் ஜேகே, இல்லை தான், ஏன்னா நான் உன்னை நம்பி தான் வந்தேன், உன் வயலே நீயே சொன்னல போகிறதுக்கு இடம் இல்லைனாலும் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைன்ட்டு. ஆமாம் ஜேகே, எனக்கு போக இடம் இல்லை தான், என் அப்பா அம்மா என்னை வேணான்னு சொல்லி தலை முழுகிட்டாங்க, ஏன்னா நான் உன்னை வேணும்னு சொன்ன காரணத்துக்காக, உனக்காக மட்டும்தானே ஜேகே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எப்படி ஜேகே உன்னால் இப்படிலாம் பேச முடியுது, உன்னை தாண்டி என் வாழ்க்கையில் நான் வேறு யாரையும் நினச்சதில்லை, நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ், நீ தான் என்னோட கடைசி காதலும் கூட, நீ நான் நம்ம பாப்பா 3 பேரும் சந்தோஷமாக வாழணும் தானே ஜேகே நான் நினைக்கிறேன். நீ ஏன் ஜேகே எல்லாத்துக்கும் சந்தேகப்படுற, எல்லாத்துக்கும் கோவப்படுற, ஏன் கோவப்படுற, கோவம் என்றைக்குமே மனுஷனோட வாழ்க்கையை கெடுத்துரும் ஜேகே, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, என் கஷ்டம் உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது ஜேகே, ஒரு நாள் நீ என்னை அடிக்கிறப்பையும் என்னை தப்பாக பேசுகிறப்பையும் அப்படி கம்பளி பூச்சி ஊடுற மாதிரி இருக்குது உடம்புல, எனக்கு செத்துடலாம் போல இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேக்கு அவ்வளோதான், இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல.
அப்படியே உங்களை டைட் ஆக் பண்ணி அழ ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நீங்கள் போது செக்கி என்னை விடு, எதுவும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொன்ன உடனே தான் செக்கி அலறது உங்களுக்கு தெரியுது. முன்னாடி முன்னாடி மன்னிச்சிடுறி, ஏ இதை பாருவேன் உங்களை நான் சந்தேகம் படலடி, எனக்கு பயமாக இருக்குடி, இந்த உலகத்தில் எவனையும் நம்ப முடியலடி, உன்னை எதனா பண்ணிட்டானுங்கன்னா எனக்கு பயமாக இருந்ததுடி, அதான் நான் முட்டாள் மாதிரி எதுவும் பேசிட்டேன். வயன் 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 என்னை மன்னிச்சிருவாயன், என் மேலே கோவப்படாது. ஐயோ நான் எவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, ஒன்று அடிச்சிட்டால ஐயோ அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா ஜேகே இத்தனை வருஷத்தில் அழுதுருக்கவே மாட்டார். ஃபர்ஸ்ட் டைம் நீ ரைடு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க ஜேகே உங்கள் ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு பொண்டாட்டி என்னை மன்னிச்சிட்டு, நான் ஏதோ லூஸ் தனமாக பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் அடிச்சுக்கிறாரு. நீங்கள் ஜேகேவோட கையை பிடிச்சிட்டு ஜேகே எதுக்கு நீ உன்னையும் அடிச்சுக்கிற, இதில் உன் தப்பு எதுவும் இல்லை, எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே இன்னும் டைட் ஆக் பண்ணிவிட்டு பொண்டாட்டி நான் மன்னிச்சிருவேன், என்னால் இந்த கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியலடி, என்னையும் அறியாமல் கோவம் ரொம்ப வருது, யார் என்ன பேசணுன்னே தெரிய மாட்டேங்குது, இதெல்லாம் பேசிடுறேன், உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டால என்னை மன்னிச்சிருவேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே ரொம்ப அலறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோட பர்த்டேவை கூட நீ மறந்துட்டல ஜேகே, இந்த 6 வருஷத்தில் என் பர்த்டே நீ மறந்ததே கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் என் பர்த்டே மறந்துட்டல, எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை ஜேகே, என் பர்த்டே அன்றைக்கி நீ என்னை அழிச்சிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அலறீங்க. ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு இப்போ ரூமுக்குள்ளே போயிட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்களை லைட்டாக ஆக் பண்ணிக்கிறாரு. சாரிடி, நான் அது என்னை மன்னிச்சிட மாட்டியா, என்னை மன்னிக்க மாட்டியா வயன், காலை விட்டுமா அப்படின்ட்டு உங்கள் காலெல்லாம் பிடிக்கிறாரு. நீங்கள் சிக்கி என்ன பண்ணிச்சுக்க சிக்கி, காலை விடு சிக்கி, நான் சொல்கிறது கேளு, என் காலை விட்டு சிக்கி, முடியாது, நீ என்ன மனுஷன் சொல்லு, நான் அப்போ தான் காலையில் எழுந்திருப்பேன், நீ மனுஷன் சொல்லு அப்போ தான் எழுந்திருப்பேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறாரு. சிக்கி எந்திரி ஜேகே ப்ளீஸ் சிக்கி, சரி நான் உன்னை மன்னிச்சிட்டேன், என் ஜேகேவை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சிக்கி அப்படியே மேலே வந்துட்டு உங்களை டைட்டாக ஆக் பண்ணிக்கிறாரு. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. உங்கள் சிக்கி சிக்கி சாரி வயன், என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ், நான் ஏதோ புத்திக்கிட்ட போய் பண்ணிட்டேன், நான் தப்பாக பேசியிருக்க கூடாது, இனிமேல் நான் அப்படி பேச மாட்டேன், என்னை மன்னிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. நீங்கள் அப்படி ஜேகேவே பார்க்குறீங்க. ஏன்னா ஜேகே ஒரு வாட்டியும் இந்த மாதிரி எதனா பண்ணுறப்போ நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார். ஆனால் அடுத்த நாளே இதை பண்ணுவார். அதனால் உங்களுக்கு இது பழகிருச்சுன்னு தான் சொல்லணும். சரி ஜேகே நான் நம்புகிறேன், சரி அழக்கூடாது, என்னை மன்னிச்சிரு, சரி நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் நார்மலாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே தான் பொண்டாட்டி சாரிடி, உன் பர்த்டேவை நான் மறந்துட்டேன், பரவாயில்ல ஜேகே, உன்னோட ஒர்க் ப்ரெஷரில் தானே நீ மறந்த, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ தான் ஜேகே பாப்பாவை திரும்பி பார்க்குறா. பாப்பா அழகாக தொட்டில் தூங்கிட்டு இருக்கு. ஜேகே போயிட்டு பாப்பாவை தூக்கி, அப்படியே ராஜகுமாரி ரெடி பண்ணுறீங்க, தூங்குறீங்களா, மம்மியும் டாடியும் அடிக்கடி சண்டை போடுறோம்ல, என் பாப்பா கஷ்டப்படும்ல அப்படி சொல்லிட்டு ஜேகே பாப்பா கிட்ட க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ இப்படி ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ ஜேகே தான் பொண்டாட்டி ரெடியாடி, எவ்வளோ நேரம் ஜேகே, ஒரு 5 மினிட்ஸ் ஜேகே தோ முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக ஜேகே வந்து உங்களை இன்றைக்கி டின்னர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் நீங்கள் அழகாக ஒரு டார்க் பிங்க் கலரில் ஒரு ஃபேன்சி சாரீ மாதிரி இருக்கும், ஸ்டோன் ஒர்க்லாம் வச்ச மாதிரி, அது ஜேகே தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பாரு. ஸோ மத்தியானம் தான் போய் எடுத்துகிட்டே வந்திருப்பாரு அந்த சாரியை. ஸோ எடுத்து கொடுத்துருப்பாரு. நீங்கள் அதெல்லாம் அழகாக கட்டியிருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க அந்த சாரியில். பொண்டாட்டி எவ்வளோ நேரம்டி, மணி இப்போயே 7 ஆயிடுச்சு, சீக்கிரம் தோ வந்துட்டேன் அப்படின்ட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அவ்வளோ ப்ரிட்டியாக அவ்வளோ கார்ஜியஸாக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஜேகேவும் ஒரு லைட் பிங்க் கலரில் ஷிம்மர் ஷர்ட் தான் போட்டிருப்பாரு. ஸோ 2 பேரும் மேட்சிங் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஜேகே அப்படி கண்ணி வைக்காமல் உங்கள் அழகை ரசித்து பார்த்துட்ருக்காரு. அப்படிங்க புருஷா போதும் டைம் ஆயிடுச்சுல, சும்மா ரசிக்காத, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகே எப்படி உங்கள் இப்போ பிடிச்சிக்கிட்ட எடுத்துட்டு, உனக்கு என்னடி அம்மா செம்மையாக இருக்கு, இந்த புடவை பார்க்குறப்ப தெரியலடி, ஆனால் நீ கட்டினதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது. ஜேகே டின்னருக்கு போகணும் ஜேகே, என்ன பண்ணிட்டு இருக்க விடு. முடியாது, எனக்கு நீ நீங்கள் வேணும், டின்னர்லாம் வேணாம் ஜேகே, எனக்கு டின்னர் போகணும், கூட்டிகிட்டு போ ஜேகே அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே இந்த சைடு பாப்பா அழ ஆரம்பிச்சிடுது. ஜேகே பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டா. சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை, ஜோ சல்லுக்குட்டி அல்லக்குட்டத்திரி, உங்கள் அப்பா வர ரொம்ப மோசமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேமோ யார்ரி அண்ணாடி மோசமாக பண்ணுறேன், சொல்கிறீ அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறாரு. நீங்கள் சிரிச்சிட்டு அப்படியே 2 பேரும் இப்போ பைக்கில் போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் முன்னாடி தான் நிற்கிறீங்க. அது ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட், லைக் தாஜ் ஹோட்டல் மாதிரி வச்சுக்கோங்க. ஜேகே இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டா, எதுக்கடா இவ்வளோ பெருசு, சின்னதாக எங்கன்னா போயிருக்கலாம்ல. இல்லடி என் பொண்டாட்டியோட 25வது பிறந்தநாள், அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. நீங்கள்
ம். ஆமா, ஆமா. அப்படின்ட்டு இப்ப 3 பேரும் அப்படியே உள்ள போறீங்க. ஸோ ஒரு அழகான சீட், அழகா நைட் வியூல அந்த ஓல்ட் சிட்டியுமே தெரியிற மாரியான சீட்ல ரிசர்வ் பண்ணியிருப்பாரு ஜேகே. அப்ப நீங்க போய் உட்கார்றீங்க. "சொல்றி பொண்டாட்டி, உனக்கு என்ன வேணும்?" எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணும், கிரில் சிக்கன் வேணும்" அப்படி சொல்லிட்டு நெறைய ஆர்டர் பண்றீங்க. ஜேகேவும் அவருக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்றாரு. இப்ப 2 பேரும் நல்லா சாப்பிடுறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஜேகே உங்ககிட்ட ரொம்ப ஹாப்பியா சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. இப்ப வந்துட்டு இப்ப 2 பேரும் நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ சாப்பிட்டு முடிக்கிறப்போ டெசர்ட் வாங்குறீங்க. "ஜேகே எனக்கு டெசர்ட் வேணும்." "சரிடி டெசர்ட் வாங்கிடலாம்" அப்படின்ட்டு இப்ப டெசர்ட் தான் வாங்குறாரு. ஸோ டெசர்ட்டும் வந்துருச்சு. நீங்க அழகா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, உங்க சாரி வந்து 1 ஃப்ளீட் தான் விட்டுருப்பீங்க. ஸோ அத எடுத்து மடிச்சு அப்படியே இடுப்புல சொருகிட்டு டெசர்ட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் மிக்ஸ் ஆன மாரி டெசர்ட். சாரிலலாம் சிந்திரும் அப்படின்றதுக்காக. ஸோ சாப்பிட்டுட்ருப்பீங்க. ஸோ உங்கள் சைடுக்கு உங்களுடைய சீட்டுக்கு பக்கத்தில் ஆப்போசிட் சீட்டில் இருந்து ஒருத்தன் உங்கள் ஹிப்பையே பார்த்துட்ருக்கான். ஜேகே எதர்ச்சியாக திரும்புகிறப்போ அவனை பார்த்துருப்பான். ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. உங்கள் மேலே கோவம் வருது ஜேகேக்கு. நீங்கள் இந்த மாதிரி காமிச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ ஜேகே வந்துட்டு உங்கள் கையை டைட்டாக பிடிக்கிறாரு. நீங்கள் என்னாச்சு ஜேகே உனக்கு வேணுமா? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லடி நீ சாப்பிடு. என்னாச்சு ஜேகே சாப்பிடு. ஓகே அப்படின்ட்டு சாப்பிட்றீங்க. ஜேகேக்கு ரொம்ப கோவம் வருது. அவனுங்க திரும்ப திரும்ப உங்களையே பார்த்துட்ருக்கானுங்க. இப்போ ஜேகே ஏன் சொல்லு ஜேகே, எதுக்கு புடவை இப்படி இழுத்து சொருகிட்டு இருக்க? அதான் ஜேகே டெசர்ட் சாப்பிட்றல மேலே சிந்திரும்ல. ஓ டெசர்ட் சாப்பிட்றதுக்காகவா இல்லை உன் எதிர்க்க உட்காரவனுக்கு காட்டுறதுக்காகவா அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு காலையில் பார்த்து ஜேகேவை திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கு. அப்படியே உங்கள் கண்ணில் ஒரு பயம் தெரியுது. அப்படியே இந்த சாரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. போகலாம் ஜேகே போகலான்னு சொன்னேன் வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே இப்போ பைக்கில் தான் உட்காடுறீங்க. பயமாக இருக்குது உங்களுக்கு. ஜேகே வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண போகிறான், காலையில் தான் வந்து இப்படி பேசினான், கொஞ்ச நேரம் நல்லா இருந்தான், திருப்பியும் இப்படி பண்ணுறானின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கோபமாக வருது, கஷ்டமாகவும் இருக்குது. இப்படியே பைக்கில் போகிறப்பயே ஜேகே வந்துட்டு முறைச்சிக்கிட்டே வரான் அவங்கள கண்ணாடியில். ஜேகே என்ன எதுக்கு ஜேகே முறைக்கிற? நான் என்ன ஜேகே பண்ணுவேன்? பார்க்குறவங்க மேலே தான் தப்பு ஜேகே, என் மேலே என்ன தப்பு இருக்குது? வா காட்டுறேன் அப்படின்ட்டு இப்போ வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ கூட்டிகிட்டு போனோடனே பாப்பாவை அப்படியே படுக்க வச்சுட்டாரு. ஜேகே என்ன பண்ண போகிற ஜேகே, எனக்கு பயமாக இருக்குது ஜேகே ஜேகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே ஜேகே உங்களை டைட்டாக அக் பண்ணிக்கிறாரு. நான் ஏன்டி ஒன்று பண்ண போகிறேன், பாரி பொண்டாட்டி பார்க்குறவனுக்கு மேலே தான் தப்பு, உன் மேலே எந்த தப்பும் இல்லை வயன், எனக்கு அது புரிஞ்சிருச்சு. நான் ஏன் கோவப்பட்டேன்னா சும்மா ப்ராங்க் பண்ணலாம் தான். உனக்கு என் கோவம்னா ரொம்ப பயமாடி. போ ஜேகே உன் ப்ராங்குக்குலாம் ஒரு அளவே இல்லை. சே நான் கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா அப்படி அடி பொண்டாட்டி. ஆனால் புருஷன் எல்லா நேரமும் ப்ராங்க் மட்டுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். என்னடா இவன் சில டைம் ஹீரோ மாதிரி பேசுகிறான், சில டைம் வில்ல மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அப்படி உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே 2 பேரும் ஜாலியாக அன்றைக்கி நைட்டை ரொம்ப அழகாகவே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அழகாக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே தான்டா அவங்க டேஸ் போகுது. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒன் ஷாட்லேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜேகேக்கு வந்து பொசசிவ்னஸ் அதிகமாக இருக்குது ஒயன் மேலே. ஆனால் அந்த கோவத்தை அவனால் ஒயன் மேலே மட்டும்தான் காட்ட முடியுது. அடுத்த செகண்டே வந்து ஒயன்கிட்ட சாரி கேட்டு ஒயன்கிட்ட வந்து சால்வ் ஆகிடுறான். இதை வந்து புரிஞ்சுக்கிட்ட வயன் வந்துட்டு ஜேகே இப்படி தான் சொல்லிட்டு அவனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ்கிறான். ஸோ இது சரியா தப்பான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒன் ஷாட் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல, எனக்கு சுத்தமாக டைமே இல்லைடா. என்னால் வந்துட்டு இவ்வளோதான் ரெக்கார்ட் பண்ணவே முடிஞ்சிச்சு. என்னை மன்னிச்சிருங்க. நான் சூன் வந்துட்டு போடுறேன் வீடியோஸ்லாம். எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு, ஃபைனல் இயர் வேறு, டைமே இல்லைடா சுத்தமாக. அதனால தான் வந்துட்டு என்னால் போட முடியல. நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் வந்து ரெகுலராக போடுறேன் ஓகேவா. அண்டு வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 மினிட் நான் பேசிக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்னது தான், அன்கட்ஸ் வந்து இனிமேல் யாரும் என்கிட்ட கேட்காதீங்கடா. இது வந்து எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிவேதா, நீங்கள் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஒரு ரிக்வஸ்ட் கேட்டிருந்தீங்க ஜேகேக்கு. நான் அது வந்து ஆல்ரெடி 15 மினிட்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு வந்து நான் இன்னும் ஒரு 25 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு நடுவில் அதை எதனா ஒரு ஒன் ஷாட் போடலாம் அப்படின்றதுக்காக தான் இதை போட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க, அதனால் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நான் கண்டிப்பாக உங்கள் ரிக்வஸ்ட்டை போடுவேன். ஸோ எனக்கு டைம் கொடுங்க ஓகேவா. எப்போனாலும் இத்தனை வருஷம் ஆனாலும் சரி உங்களோட ரிக்வஸ்ட் என் சேனலுக்கு வந்துடும். அதுக்குன்னு வருஷக்கணக்கில் ஆக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நான் போடுவேன் ஓகேவாடா. ஸோ இவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக், ஹைப் அண்ட் கமெண்ட் இது 3மே முக்கியம்.
ஹைப் இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவே போட மாட்டேன்டா. எனக்கு மோர் தென் 5 லேக்ஸ் ப்ளஸ் ஹைப் வேணும். பார்க்குற எல்லாரும் ஒரு ஹைப் போட்டிங்கனாலே போதும்டா. அந்த ஹைப் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல எனக்கு. ஸோ ஹைப் பண்ணி மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம 5K ரீச் ஆகிட்டோம். அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி. முன்னாடி சொல்ல வேண்டியது பின்னாடி சொல்கிறேன். இது வந்து 5K ஸ்பெஷல் ஒன் ஷாட் தான். ஓகேவாடா? உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் இல்லை. எப்படி சொல்கிறது தெரியல. முன்னாடியே சொல்லிக்க வேண்டியது லாஸ்ட்டில் சொல்கிறேன். பிகாஸ் நான் மறந்துட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் முதல்லே சொல்லிடுறேன். ஓகேவாடா? ஸோ ஓகேடா, மறக்காமல் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். லவ் யூ ஆல். பை பெத்தல்ஸ்.